அப்போது நல்ல ஆர்க்கமுள்ள பலருக்கு இப்போது மலையிட 7 பேர்க்கும் வேணும் என்று பார்த்து விசாரித்து பத்திர மகாளி நாள் திசையும் பார்த்து நாரத மாமுனியை அழைத்து நல்ல மகாளி அந்த முனியோடு உரைப்பாள். விளைத்து நல்ல புத்தி விவரம் விட்டு சொல்லுகின்ற மாமுனியே எந்தன் மக்கள் 7 பேர்களுக்கும் நீ முயன்று பெண்ணேழு நிச்சயிக்க வேணும் என்று நல்லதுதான் என்று நாரத மாமுனிவன் வல்ல வகையால் உன் மக்களுக்கு பெண்ணேழு பார்த்து வருவேன் என்று பகர்ந்து முனி போயினே சற்று மொழி கேட்டு தானே குமாமுனிவன் நீதமுள்ள நல்ல நிருபதி ராசனுந்தான் பெற்ற மதலை தனை பெண் கேட்க போயினே. மாமுனிவன் கேட்க மன்னனதிசயித்து தான் மகிழ்ந்து ஏதோ தானுரை பணமனை நல்ல முனியே நான் உரைக்க நிகழு செல்ல மகவு தேவிக்கும் எந்தனக்கும் இல்லாமலே அநேக நாள் இருந்தோந்தவமாக நல்ல ஈச நாட்டமுடன் இறங்கி ஆண் பிள்ளை உந்தனக்கு ஆகமத்தில் இல்லை என்று பெண் பிள்ளை 7 பிறக்கும் என்று சொன்னார்கான். அப்போது ஈசுரரை அடியே மிக பார்த்து இப்போது எந்தனக்கு இரண முடிவாகுகையில் கொள்ளி வைக்க பிள்ளை 1 கொடுவும் என்றேன் தெளிமையாயிச செப்பு மொழி நீர் கேளும். தெய்வச்சான்றோராய் சித்தீர மகாளி கையதுக்குள் வந்து உன் கன்னி 7 பேர்களையும் மாலையிட்டு உந்தனக்கு வரும் ஆபத்தை எல்லாம் மேவலராய் காத்து மேதினியோர்தான் அறிய உந்தனக்கு நல்ல உதவி மிக செய்வதற்கும் வந்தங்கிருப்பார் என்று வகுத்தாரே சுரரும் ஆனதால் பெண்ணேழு அவர்க்கேதான் அல்லாது வானமுனியே மற்றவர்க்கும் ஆகாதே என்று நிருபதனும் எற்ற முனியோடுரைக்க நன்று நன்று என்று நாரதருஞ்சம்மதித்து மன்னவனே கேளு மாகாளி தன்னிடத்தில் சொன்ன பிள்ளை 7 சிறந்திருக்கிறாரெனவே அந்த மன்னரான ஆண் பிள்ளைகளானோர்க்கு இந்த